புனித அன்னாள் உயர்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்து விழாவை சிறப்பித்து தந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் எங்கள் குழுவினர் சார்பாக வணக்கம் சொல்லி கும்பிடுகிறோம். மகா ஜனங்களே, அருமையான மாணவ செல்வங்களே, இன்றைக்கு நாங்கள் பாட இருக்கும் பாடல் சுற்றுப்புற சுகாதாரம் பற்றி. சுற்றுப்புற சுத்தம் பற்றி சொல்லுங்க. சுற்றுப்புற சுகாதாரம் 2 பிரிவுகளை கொண்டது. ஒன்று தன் சுத்தம், மற்றொன்று சுற்றுப்புற சுத்தம். தன் சுத்தம் பற்றி சொல்லுங்க. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையே, நீண்ட ஆயுள் பெறுவாயே. அப்படியா? நீண்ட ஆயுள் பெறுவோமா? ஆமா, நீண்ட ஆயுள் பெறுவோம். தினமும் அதிகாலையில் எழுந்து பல் துளைக்கு காலை கடனை முடித்து கடவுளை அதிகாலையில் துதிக்க வேண்டும். கடவுளை எப்படின்னா துதிக்கணும்? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஏசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேத முதற்றோனே யான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. இப்படியும் துதிக்கலாம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. எனவே தினமும் அதிகாலையில் கடவுளை துதிக்க வேண்டும். அது மட்டுமா? இன்னும் நிறைய இருக்கு. சொல்லுங்க. காலை மாலை உலாவினிடம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே, கூளையே நீ குடித்தாலும் குடித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. அதனால தன் சுத்தத்தை கவனமாக பேண வேண்டும். அண்ணே, எங்க நாட்டு பக்கத்து நாட்டுல ஒரு இளவரசி இருக்கா. அவ பல்லே விளக்க மாட்டானே. அப்படின்னா பெரிய ஊத்தனார் இல்ல? ஆமாண்ணே. தினமும் காலையும் இரவும் பல் துளைக்க வேண்டும். சாப்பிட்ட பிறகும் வாய் கொப்பளிக்க வேண்டும். ஆமா. உடம்ப சுத்தமாக வைக்க வேண்டும். ஆமா. திரும்ப கதை சொல்லுங்கண்ணே. கதை சொல்றேன். ஒரு ஊர்ல மாயாண்டின்னு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு மதுரை பக்கத்துல மாசார்பட்டி. வாழைப்பழத்தோட ரொட்டுல போட்டா மாயாண்டி, ஆமா மாயாண்டி, அவன் மடையாண்டி, ஆமா மடையாண்டி, ஆமா மடையாண்டி, ஆமா மடையாண்டி. வாழைப்பழத்தோட ரோட்ல போடலாமா? ஓரமால போடணும். வாழைப்பழத்தோட வாழைப்பழத்தோட ரொட்டுல போட்டா மாயாண்டி, ஆமா மாயாண்டி, அவன் மடையாண்டி, ஆமா மடையாண்டி, ஆமா மடையாண்டி, ஆமா மடையாண்டி. மோடியங்கள் டாடி, மோடியங்கள் டாடி, மோடியங்கள் டாடி, மோடியங்கள் டாடி. மோடி அப்படி என்னென்ன செஞ்சாரு? நம்ம பாரத பிரதமர் மோடி இந்தியாவை பெருக்கி சுத்தமாக வைக்க சொல்றாரு. குப்பை தொட்டியில குப்பைய போடணும் கோபாலு, ஆமா கோபாலு. குப்பை தொட்டிய தவிர எங்க போட்டாலும் நோபாலு, ஆமா நோபாலு. குப்பை தொட்டியில குப்பை தொட்டியில குப்பைய போடணும் கோபாலு, ஆமா கோபாலு. குப்பை தொட்டிய தவிர எங்க போட்டாலும் நோபாலு, ஆமா நோபாலு. சின்ன சித்தப்பா குடிக்கிறாரு சிகரெட்டு, ஆமா சிகரெட்டு. அவரு சிட்டிக்கு மேல தாண்டினாலே விக்கெட்டு, ஆமா விக்கெட்டு. அண்ணே, எங்க ஊர்ல எல்லாரும் கை கழுவாமலே சாப்பிடுறாங்க. அட கசவாரி பேரடா, கை கழுவிட்டுலால சாப்பிடணும். டாஸ்மார்க்குக்கு உள்ள போறான்டா வெட்டி கட்டி, ஆமா வெட்டி கட்டி. அவன் வெளிய வந்து நடக்கிறான்டா கோமணம் கட்டி, ஆமா கோமணம் கட்டி. நடுவழியில மலங்கழிக்கும் மாயப்பன், ஆமா மாயப்பன். சுற்றுப்புறத்தை பாழாக்கும் அவன் ஒரு நோயப்பன்,
மாடு குளிக்கிற இடத்துலதான் மனுஷனும் குளிக்கிறான். அட மானங்கட்ட பயலோடா, மாடு குளிக்கிற இடத்துலயால மனுஷன் குளிப்பான். மாடு தனியா குளிப்பாட்டணும், மனுஷன் தனியா குளிக்கணும். ஆமா. வாகனத்துல வேகமா வராண்டா புகையோட, அவன் யமனை கூட்டி வருகிறாண்டா பகையோட. மரத்தை வெட்டி உருவாக்குற நகரத்தை சீக்கிரம் தேடி கொண்டு வருகிறாண்டா நரகத்தை. அன்னை ரெங்கு காய்ச்சல்னு சொல்றாங்களே, அது என்ன அன்னை? ஏன் மாங்கா, அது ரெங்கு காய்ச்சல் இல்ல, டெங்கு காய்ச்சல். உடம்ப சுத்தமாக வச்சிருக்கணும். காடுகளை அழிக்கிறாண்டா நம்ம காளியப்பன். மக்களை கெடுக்குவன் மூட சுத்தமா காளியப்பன். தெருவ சுத்தமா வைக்கணும், இது பார்லிமெண்ட். நம்ம மக்களிடம் அதுக்கு பதில் நோக்கமண்டு. அதனாலதான் நம்ம பாரத பிரதமர் மோடி இந்தியாவை பெருக்கி சுத்தமாக வைக்க சொல்றார். மோடி எங்கள் டாடி, மோடி எங்கள் டாடி, மோடி எங்கள் டாடி, மோடி எங்கள் டாடி. அண்ணே சிக்கன் சாப்பிடலாமா? எங்க ஊர்ல சிக்கனை தான் சாப்பிட்டு இருக்காங்க. ஒய்யாரமா கொண்டைய போட்டு ஒய்யாரமா நடந்துகிட்டு தாளம்பு சூடிக்கிட்டு எங்க நீ போயிட்டு வர, எங்க நீ போயிட்டு வர? ஒய்யாரமா கொண்டைய போட்டு ஒய்யாரமா நடந்துகிட்டு சிங்காரமா சீவிக்கிட்டு சிலுக்கு மொட்டு வச்சுக்கிட்டு எங்க நீ போயிட்டு வர, எங்க நீ போயிட்டு வர? ஒய்யாரமா கொண்டைய போட்டு ஒய்யாரமா நடந்துகிட்டு சிங்காரமா சீவிக்கிட்டு சிமந்த போட்டு வச்சுக்கிட்டு சிக்கன்னு நடந்துகிட்டு சிக்கன்னு வாங்கிட்டு வர. சிக்கனு வாங்காத, சீரழிஞ்சு போவாத. சீரில்லாத கிழமையில சீரில்லாத மருந்து போட்டு சீரழிஞ்சு வச்சிருக்கானுவன். அதனால நீ சீரழிஞ்சு போவாத. நாட்டுக்கோழி சாப்பிட்டு நயமா குழம்பு வச்சு நலமா சாப்பிடு, நன்றாக சாப்பிடு. நாளும் வளர்ந்து நாமும் வளர்ந்து நாடும் வளர வேண்டும். நாட்டுக்கோழி சாப்பிட்டு நாடும் வளர்ந்து நாமும் வளர்ந்து நாடும் வளரணும். ஓட்ட வண்டிய வச்சுக்கிட்டு ஓட்டோனில ஓட்டைய போடுறா, அவன் மண்டையில யாரு போடுறா? ஏல போண்டா, என்னன்னு ஒரு வண்டிய 15 வருஷம் மட்டுமே ஓட்டணும். அதுக்கு பிறகு அதை ஓட்டக்கூடாது. அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். சட்டி பாக்கெட் எழுதுனேன். இல்ல சட்டி பாக்கெட்ல சர்டிபிகேட். சரிண்ணே சரிண்ணே. என்ன எங்க ஊரு பக்கத்துல சரணமுத்துன்னு ஒருத்தர் இருக்குதான். அவன் சைலன்சர் இல்லாம சருன்னு போகிறான். ஏல போண்டா, ஆமால அவன் வண்டி டபுக்குசுன்னா போது அதுக்கு பேர் தானே டக்கு மோட்டாரு. சைக்கிள் ரிக்ஷா போன்ற வண்டிகளை தான் பழைய காலத்துல ஓட்டுனாங்க. அண்ணன் மாட்டு வண்டியை பத்தி ஒரு பாட்டு படிங்க. கும்பகோணம் சந்தையில வாங்கி வந்த வெள்ள மாடு கும்பரண்டை ஆட்டிக்கிட்டு ஓடுகிற ஜோரப்பார், அவன் ஓடுகிற ஜோரப்பாரு. சிங்கார சீமையாம் நம்ம இந்தியா. புகையில்லாத காசில்லாத சுற்றுப்புறம் சுகாதாரமாக இருக்க வேண்டி மனதார மக்களை வேண்டி மனதார கடவுளை வேண்டி நான்